மைக்கேல் ஜாக்சன். இன்டர்நெட் சோசியல் மீடியான்னு இல்லாத காலத்திலேயே பல கஷ்டங்களை தாண்டி பல கோடி ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சிருந்திருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1958 இந்தியானால ஒரு சின்ன வீட்டுல பிறந்த பையன் தான் மைக்கேல் ஜாக்சன். அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் ஒன்றும் நம்மள மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாம, வெளியே போக முடியாம, சைக்கிள் ஓட்ட முடியாம அவரோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே டான்ஸ் பிராக்டிஸ் ரிஹர்சல் போயிடுச்சு. ஆனா அந்த சைல்ட்ஹுட்டை தொலைச்ச அந்த சின்ன பையன் தான் பின்னாடி இந்த உலகத்தையே ஆள போறான்னு அப்ப யாருக்குமே தெரியல. சோலோவா அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. 1982ல த்ரில்லர்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு. அது வெறும் ஒரு ஆல்பம் இல்ல, அது ஒரு ரெவல்யூஷன். இன்னைக்கு வர உலகத்துல ஹையஸ்ட் செல்லிங் ஆல்பம்னா அது த்ரில்லர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ரீல்ஸ்ல பாக்குற அந்த சினிமாட்டிக் மியூசிக் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே எம்ஜே தான் அப்பவே ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு. ஆனா ஃபேம் வர வர கூடவே சேர்ந்து வலியும் வந்துச்சு. ஷூட்டிங்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவரோட ஸ்கேல்ப் பர்ன் ஆகிடுச்சு அண்ட் ஸ்கின் டிசீஸும் சேர்ந்து வந்துடுச்சு. உலகமே அவரோட லுக்கை பார்த்து கலாய்ச்சி பேசினப்போ அவர் தன்னோட மூன் வாக் மூலமா தான் எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டேஜில் ஆட ஆரம்பிச்சுட்டு அவரோட பிசிக்கல் பெயின் எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மையான ப்ரொஃபஷனலிசம். கடைசி வரை எம்ஜே சொன்ன ஒரே விஷயம், இஃப் யூ வாண்ட் டு மேக் த வேர்ல்ட் எ பெட்டர் பிளேஸ் அண்ட் டேக் எ லுக் அட் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் எ சேஞ்ச். அவர் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அவரோட ஹியூமிலிட்டி அண்ட் ஹியூமனிட்டி தான் இன்னமும் இந்த உலகத்துல அவரை வாழ வச்சிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லயுமே ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். ஆனா ஃபோக்கஸ் அண்ட் பிராக்டிஸ் இருந்தா நம்ம ஃபீல்ட்லயுமே நம்ம ஒரு லெஜெண்ட் ஆகலாம்.